நல்ல கனவுகள் நனவாக நான் எப்பவும் இருப்பேன் துணையாக. அழாமல் இருக்கணும் போல அழாமல் இப்போ எப்படியாவது பேசுன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணுறேன். முருகன் அவர் கேட்கல என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி. என்கிட்ட ஒரு இன்டர்வியூ என்னை எடுக்க வந்தப்போ நான் கேட்டேன், என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறியான்னு. அப்படி தானே? என்னுடைய ஊரும் ராஜமுருகன் ஊர் ஒன்று, நான் படித்த ஸ்கூலு, நான் விகடனில் கவிதை எழுதி வந்தேன், அவர் வேலை பார்த்து வந்திருக்காரு. எல்லாம் அப்படியே பின்னாடியே ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய மனசு மாதிரி, உன்னுடைய சிரிப்பு மாதிரி. அண்ணா ஏதாவது செய்யணும், அண்ணா ஏதாவது செய்யணும், உங்களை தான் நம்பியிருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, தம்பி என்ன நம்பாத, நீ அந்த அண்ணனை நம்புறதை விட ஆனந்த விடன் கண்ணனை நம்புறது நல்லா இருக்கும்டான்னு சொல்லி அவனை கண்ணனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அதே மாதிரி என்னை அறிமுகப்படுத்திய லிங்குசாமியிடம் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தேன். எல்லாரையும் யார் வேணாலும் அறிமுகப்படுத்தினாலும் எல்லாருமே யார் வேணாலும் தோளில் தூக்கி சுமந்து விடலாம். ஆனால் நடக்கக்கூடிய பக்குவமும் நடந்து சென்ற அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு தைரியமும் எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. என்னுடைய தம்பிக்கு வாய்த்திருக்கிறது. எனக்கு குக்கு என்று ஒரு முறை கூவி பார்க்கலாமா என்று தோன்றுகிறது. அப்படி நான் கூவினேன் என்றால் அது பதிலுக்கு யுகபாரதி என்றோ சந்தோஷ் நாராயணன் என்றோ திருப்பி எதிரொலிக்கும் என்றும் எனக்கு தோன்றுகிறது. நான் ராஜமுருகன் என்று ஒரு பெயரை சொல்ல விரும்புகிறேன். அப்படி நான் சொன்னேன் என்றால் அது திரும்பவும் ராகண்ணன் என்றோ அல்லது லிங்குசாமி என்றோ எதிரொலிக்கும் என்று தெரிகிறது. அதையெல்லாம் விட 5வது படியில் தட்டப்படுகிற அந்த ஸ்டிக் ஒலியை நிச்சயமாக எதிரொலிக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த முன்னோட்டத்திலே நாம் எல்லோரும் ஒரு எளிய வசனத்தை, ஆனால் தீர்க்கமான வசனத்தை கேட்டோம். உலகத்தில் நல்லா இருக்கிற ஆம்பளை இருப்பான், மனசு இருக்கிற ஆம்பளை இருக்கிறானா என்று அந்த வசனம் கடந்து போகிறது. ராஜமுருகன் என் உலகத்தில், என் படைப்பாளிகளின் சக உலகத்தில் இருக்கிற நல்ல ஆம்பளை, மனசு இருக்கிற ஆம்பளை. சிரிச்சுக்கிட்டே அழகா ஒரு 2 கண் தெரியாதவங்களை காதலை இவ்வளோ அழகா சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வியப்பாக பண்ணியிருந்தாப்புல ராஜமுருகன். அதை விஷுவலை பார்க்கும்போதுமே ரொம்ப அழகா இருக்கு. பாலு மகேந்திரா அவர்களின் மரணத்தின் போது இது போன்ற ஒரு படைப்பாளி கேமராவில் மொழி பேசி, கேமராவில் கவிதை எழுதி, கேமராவில் தமிழ் சொல்லி கொடுத்த அந்த படைப்பாளி மீண்டும் இந்த உலகத்திற்கு கிடைப்பாரா என்ற கேள்வி என்னை கடந்த 5 நாட்களாக தொற்றி கொண்டிருந்தது. ஆனால் இன்று இந்த திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகளும் பாடல் காட்சிகளும் பார்த்த பிறகு ராஜமுருகன் என்ற இயக்குனரின் உடலில் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஊடுருவி இருக்கிறார் என்பது திண்ணமாக தெரிகிறது. இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்த்தேனே. நான் கரெக்டாக அந்த பாட்டு பாடும்போது தான் உள்ள வந்தேன். வரும்போது ஏதோ பிரார்த்தனை கூடத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகாக இருந்தது. சந்தோஷம், சூப்பராக பண்ணியிருந்தாரு அண்ணன். மொத்தமாக இந்த படம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. தினேஷை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு 2006 தான் தெரியும். என் தம்பி மாதிரி அவன். எதனாலும் சரி, ஏதாவது திடீர்னு காலையில் நோண்டிட்டு என்னடா ஆச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கிளைமேக்ஸில் அப்படி பண்ணேன், அது எதுவும் ஆயிடுச்சு அப்படிமா அவன். ஆனால் வெரி ஹார்ட் ஒர்க்கர். நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். லிங்குசாமி சார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரமாக அழுகிறாரு, தேம்பி அழுகிறாரு. கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு அவருக்கு. முதல் முயற்சி, முதல் உழைப்பு இது அவங்களுக்கு. நான் மேடையில் பாடினவங்க, ஓமனும் ஆகாயத்தை பார்த்தேன் பாடினவங்கள்லேருந்து மொத்த டீம், ராஜமுருகன், தினேஷ், மாளவிகா, வர்மா, சந்தோஷ், ராமலிங்கம், எல்லாத்துக்குமே நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான். சின்ன சின்ன விஷயங்களை என்னால் கவனிக்க முடிந்தது. நாவல்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் சினிமாவுக்கும் வர வேண்டும்
என்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்த கூட்டம் ஒரு 35 வருடமாக சிறு கூட்டம் ஒன்று தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவன் தான் நான். குரல் துல்லியமாக ஒலிக்காவிட்டாலும், பெரிய தயாரிப்பாளர்கள் காதில் விழாவிட்டாலும், நல்ல சிந்தனையாளர்கள் காதில் விழத்தான் செய்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் குக்கு. ரொம்ப அழகாக வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதியிருப்பார். உங்களுக்கெல்லாம் 2 கண்கள், எங்களுக்கு 20 கண்கள், நகக்கண்கள் என்று எழுதியிருப்பார். அது ஞாபகம் வந்தது எனக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து கையை நீட்டிக்கிட்டு காத்தை தொட்டு பார்க்கும் அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் இசைக்குழு, தினேஷ் அவர்களின் அந்த இப்பெல்லாம் நல்ல நல்ல படங்கள் தமிழில் வருகிறதாமே என்று மத்திய பிரதேசத்தில் போன போது என்னை கேட்டார்கள். அந்த பெருமையை சேர்த்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவர், ராஜமுருகன். இந்த எங்கள் அம்மா வந்திருக்காங்க இங்கே. லிங்குசாமி சார் இங்கே வந்து ஒரு சின்ன கண்ணீர் கொடுத்தாரு, கண்ணன் சார் ஒரு ஹக் கொடுத்தாரு. அதெல்லாம் தான் என்னுடைய பர்சனல் என்னோடய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான். முக்கியமாக இந்த கதையை பொதுவாக டிவிடி பார்த்து சுடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் இந்த கதையை சுட்டேன் தான். எளிய மனிதரிடமிருந்து நான் எடுத்த உண்மையான கதை தான் இது. இந்த கதையை எனக்கு கொடுத்தவர்களில் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அவரை நான் இந்த நேரத்தில் மேடை கலைக்கிறேன். அவருக்கு செய்கிற மரியாதை தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். முருகேசன்.